அதுக்கு அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு கொஸ்டின். 1946 அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்களாக இந்தியா வந்தவர்கள் யார்? ஸோ இதுல கொஸ்டின்லேயே ஒரு ஆன்சர் இருக்கு நம்மளுக்கு. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியா எப்போ வந்துச்சு அப்படின்னா 1946. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு குழு தான் அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இவங்களால தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணோம் அப்படின்னா உருவாக்குறோம். ஸோ இதுல உறுப்பினர்களாக வந்தது யார் அப்படின்னா மொத்தம் 3 பேர். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா பெத்திக் லாரன்ஸ் பிரபு, ஸோ அடுத்து ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், அடுத்து வந்து அலெக்சாண்டர். ஸோ அந்த 3 பேர் தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா வந்தாங்க. ஸோ இவங்க தான் அமைச்சரவை தூதுக்குழுவின் உறுப்பினர்கள். ஸோ இவங்க வந்து தான் நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபை என்ன பண்ணோம் அப்படின்னா 1946 உருவாக்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன தூதுக்குழு வந்துச்சு அப்படின்னா கிறிஸ்து தூதுக்குழு வந்துச்சு. 1942 கிறிஸ்து தூதுக்குழு வந்துச்சு. ஸோ இதை கூட காந்தி என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா பின் தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லி காந்தி வந்து சொல்லியிருப்பாரு. நேரு வந்து இது கிரிப்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டா பிரிச்சாங்க. ஸோ அதனால நேரு வந்து ரொம்ப மனவருத்தத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமான குழு. 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு, 1946 அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இதுக்கு 1942க்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னா 1940 ஆகஸ்ட் கொடை கொடுத்திருப்பாங்க. ஆகஸ்ட் கொடை யார் கொடுத்தா லின்லித் கோபிரபு. ஸோ இந்த லின்லித் கோபிரபு யார் அப்படின்னா இந்தியர்கள் வந்து 2ஆம் உலக போர்ல ஸோ இந்தியர்களோட பெர்மிஷனே இல்லாம உள்ள என்டர் பண்ணவர் தான் யார் அப்படின்னா லின்லித் கோபிரபு. ஸோ இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னா ஆகஸ்ட் கொடை கொடுப்பார். அப்போ ஆகஸ்ட் கொடை ஃபர்ஸ்ட் 1940, 1942 கிறிஸ்து தூதுக்குழு, 1946 அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ இப்போ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ், ஏவி அலெக்சாண்டர்.